Pline, Polyline, line கமெண்ட் பார்த்துருக்கோம். அதுக்கு ஷார்ட்கட் எல் கொடுத்துருக்கோம். Pline Polyline, இதுக்கு ஷார்ட்கட் PL கொடுத்தா போதும். பாலி அப்படின்னாவே மோர் தென் ஒன். பாலிகன் க்ளோஸ்ட் ஆப்ஜெக்ட் பார்த்துருப்போம். பாலிகன் பார்த்தீங்கன்னாக்கா மோர் தென் ஒன் ஷேப்பு க்ளோஸ்ட் ஆனதுன்னு சொல்லுவோம். இந்த Pline அப்படிங்கிறது லைன் மாதிரியே தான் நார்மலாக யூஸ் பண்ணலாம், பட் கண்டினியூஸாக வரும். இப்போ லைன் கொடுத்து நான் வரைகிறேன் பாருங்கள். இது ஒவ்வொன்றும் என்ன இருக்குது, உங்களுக்கு தனித்தனியாக இருக்குது. அதே Pline PL கொடுங்க, ஒரே ஆப்ஜெக்டாக இருக்குது பாருங்கள், ஒரே என்டிட்டியாக இருக்குது. அதே கார்னர்ஸ் வரும், கிரிப்ஸ் வரும், எல்லாமே வரும். இதை நம்ம பிடிச்சி மூவ் பண்ணும்போது நான் செப்பரேட் ஆகிடுது. அதே இதை பிடிச்சி நான் மூவ் பண்ணும்போது அந்த கனெக்ஷன் வந்து பிரேக் ஆகாது, லிங்க் இருந்துகிட்டே இருக்கும். இது ஒரு அட்வான்டேஜ். Plineல இது ஒரு அட்வான்டேஜ். இப்போ ஏரியா கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு இர்ரெகுலர் ஷேப்பாக இருந்தால் கஸ்டம் ஃபீல் பண்ணோம், அதை Plineல வரைஞ்சிடலாம். நம்ம இப்படி இருக்குது, இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணோம்னா ஒரே ஆப்ஜெக்டாக இருக்குது. ஒவ்வொரு கார்னரையும் செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, ஈஸியாக கொண்டு போயிடலாம். இப்போ லைன் வரைஞ்சிட்டேன். இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் இந்த கேப்பில் வந்து எனக்கு வந்து ஒரு ஆர்க் வேணும். ஆர்க் ஏ கொடுத்து க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ ரஃபாக வரைகிறேன். ஆனால் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. ஆனால் எனக்கு வரைஞ்சிட்டு இருக்கும்போதே லைன் வேணும், அப்புறம் ஆர்க் வேணும், அப்புறம் லைன் வேணும். ஃபைனலாக ஃபினிஷ் பண்ண அப்புறம் ஒரே ஆப்ஜெக்டாக இருக்கணும். இதை வந்து இந்த Plineல நம்ம அச்சீவ் பண்ணலாம். எரேஸ் பண்ணிடுறேன். Pline PL கொடுக்குறேன். லைன் மாதிரியே ஸ்டார்டிங் பாயிண்ட் கேட்கும், ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்துட்டேன். ஸ்பெசிஃபை நெக்ஸ்ட் பாயிண்ட் கேட்குது. நீங்கள் ஆர்த் ஆன் பண்ணி டைமென்ஷன் கொடுத்தே வரையலாம். செலக்ட் பண்ணி பாருங்கள், ஒரே ஆப்ஜெக்டாக இருக்கா. இப்போ இந்த ஆப்ஜெக்டை வந்து தனித்தனியாக ஆக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர்ன்ற கமாண்ட் பார்த்துருக்கோம். EXPLOD எக்ஸ்ப்ளோர்ன்ற கமாண்டு. ஷார்ட்கட் வந்து எக்ஸ் கொடுத்தா போதும். பாருங்கள், தனித்தனியாச்சு. இப்போ லைன் ஆயிடுச்சு. இது திரும்ப ஜாயின் பண்ணலாம். அதுக்கு P8ன்ற கமாண்டு பாருங்கள், தனித்தனியாக மாறிடுச்சு. இப்போ அன்டூ பண்ணிடுறேன், Ctrl Z. இப்போ ஒன் செகண்ட் Pline ஸ்டார்டிங் பண்ணி கிளிக் பண்ணிட்டேன். இதில் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது ட்ராயிங் தான். இப்போ ஆப்ஷன்ஸ் போக போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னாக்கா, இப்போ வந்து நான் லைன் வரைஞ்சிட்டே இருக்கேன். லைன் வரைஞ்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆர்க் வேணும், ஏ. பார்த்தீங்களா, ஆர்க்கில் நம்ம அங்கே மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம், ஒரு 11 மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இங்கே நீங்கள் கொண்டு வரலாம். பட் இதில் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள் கொண்டு வரணும். பாருங்கள், எனக்கு வந்து ஆங்கிள் தெரியும், சென்டர் பாயிண்ட் தெரியும், இல்லை ரேடியஸ் தெரியும், செகண்ட் பாயிண்ட் தெரியும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஃப்ரீ ஹேண்டில் மட்டும்தான் வரைகிறேன் நான். அப்புறம் ஒன் செகண்ட் லைன் வரைகிறேன், எல் கொடுத்துக்கணும். ஒரு ஆர்க் வேணும், ஏ கொடுத்துக்கணும். ஆர்க் வரைஞ்சி எனக்கு லைன் வேணும், லைனுக்கு எல் கேபிட்டல் எல் கொடுத்துட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணி பாருங்கள், ஒரே ஆப்ஜெக்டாக இருக்கா. இதுதான் வந்து Pline சொல்கிறது. ரைட், நெக்ஸ்ட் Pline ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்துட்டேன். ஆர்க் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து வித் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம அந்த ட்ரேஸ் கமாண்டு, லைன் வெயிட்டு இது மாதிரிலாம் பார்த்துருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரையும் போது லைனுக்கு ஒரு திக்னஸ் கிடைக்குது, ஒரு மொத்தமாக உங்களுக்கு ஒயிட் கலரில் கிடைக்கும். அது மாதிரி இங்கே கொடுக்கக்கூடிய ஒன்று. லைன் வெயிட் வேறு, இது வேறு. W கொடுக்குறேன். இப்போ ஸ்டார்டிங் வித்துன்னு கேட்குறாங்க. ஸ்டார்டிங் வித்துனா ஒரு லைன் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த இடத்துல அதை வித்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற அர்த்தம். அப்போது எண்டிங் வித் கேட்குமானா ஆமாம், அப்போ ரெண்டு வேரி ஆகலாம். இப்போ ஸ்டார்டிங் வித் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து 1 mm கொடுக்குறேன். எண்டிங் 1 எடுத்துக்கிறாங்க, நான் திரும்ப 1 கொடுக்குறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ லைன் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வரைகிறது எதுவாக இருந்தாலும் அப்படியே தான் இருக்கும். வேணால் திரும்ப மாற்றிக்கணும். இது லைன் தான், இது ட்ரேஸ் கிடையாது, இது லைன் தான். டவுட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், இப்படி லைன் ஒன்று க்ராஸ் பண்ணிவிட்டு ட்ரிம் கமாண்ட் கொடுக்குறேன் பாருங்கள். ட்ரிம் அது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து என்னென்னாக்கா உங்களுக்கு லைனில் ஒரு லைன் வித்துங்கிறது.
ஒர்க் அவுட் ஆகுதா? ஓகே. இப்போ வித் டைப்பை மாற்றி பார்ப்போம். டபிள்யூ 1. இப்போ வித்துங்கிறது என்னென்னா டோட்டல் இந்த கார்னர் டு இந்த கார்னர் பாருங்கள், இந்த கார்னர் டு இந்த கார்னர் வந்து 1 mm இருக்கும் அப்படின்னு அர்த்தம். பி லைன் ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்துட்டு வித் கொடுக்குறேன். ஸ்டார்டிங் பாயிண்ட் 2 கொடுக்குறேன், எண்டிங் 2 கொடுக்குறேன். திக்னஸ் பெருசாக வருது. ஒன்ஸ் அகேன் வித்து ஸ்டார்டிங் பாயிண்ட் 2 எண்டிங் வந்து 1 கொடுக்குறேன் நான். என்னது பாருங்கள், டேப்பராக போதா? ரைட். அடுத்தது ஸ்டார்டிங் வந்து வித்தில் 5 எண்டிங் 1 கொடுக்குறேன் நான். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து அந்த டேப்பர் எப்படி இருக்குது, 5 mm வித்தில் இருக்குது, போக சின்னதாகிடுச்சு. அடுத்தது வித்து 5 கொடுத்துட்டு 1 கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்கும்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் மட்டும்தான். இப்போ அடுத்தது நான் போகிறது எல்லாமே லாஸ்ட் எண்டிங் வித் என்ன இருக்கோ அதுதான் இருக்கும் மெயின்டைன் ஆகும். இந்த ஒரு லைன் மட்டும்தான் அது வித் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் வரதெல்லாம் அப்படி இல்லாட்டி பஞ்சாக இப்படியே வருமா அப்படின்னா வராது. பி லைன் ஒன்ஸ் அகேன் வித்து ஸ்டார்டிங் வித் 5 கொடுத்துட்டு எண்டிங் வித் 0 கொடுக்குறேன். பாருங்கள், ஷார்ப்பாக ஒரு ஆரோ ஹெட் மாதிரி வருதா? இதுக்கு என்ன பண்ணலாம், வித்தை வந்து 0 கொடுத்துட்டு ஒரு ஆரோ ஹெட்டை வரையணும்னா 0 கொடுத்துட்டு வரைஞ்சிடணும். ஃபஸ்ட்டு பி லைன் வித் 0 0 கொடுத்துட்டு வரைஞ்சிட்டு இங்கே ஒரு ஸ்டார்டிங் வித்து 1 mm எண்டிங் வித் 0ன்னு கொடுக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், ஒரே ஆப்ஜெக்டாக இருக்கும். நம்ம காப்பி பண்ணி எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த லைனை மட்டும் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த டேப்பர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆரோ ஹெட்டு இப்படி தான் வரையணும். அதே பி லைனில் ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்துட்டு வித்துக்கு பதில் என்ன இருக்குனாக்கா ஹாஃப் வித்துன்னு சொல்லியிருக்கு, ஹெச்ன்னு இருக்குது பாருங்கள். இது என்ன அர்த்தம்னா இப்போ முன்னாடி நான் 1 கொடுத்தேன்னு வச்சுக்கிங்களா, அது என்ன ஆகுனாக்கா இங்கே வந்து அந்த 1 எடுத்துக்காது, அதை டபுளாக எடுத்துக்கும், 2 எடுத்துக்கும். நான் கொடுக்குறது வந்து அந்த டோட்டல் லைனோட வித்தில் வந்து பாதி. ஃபார் எக்ஸாம்பிள் இது இதுலேருந்து இது வரைக்கும் 1 கொடுத்துருந்தேன்னு அர்த்தம். ஹாஃப் வித்துனா இந்த பாதிலேருந்து இது வரைக்கும் தான் 1 எடுத்துக்கும். அப்போ டோட்டல் எவ்வளோ, 2 டபுள் ஆகிக்கும். 1 கொடுக்குறேன் நான். ஹாஃப் வித்துன்னு நான் 1 கொடுக்குறேன் நான், எண்டிங் 1 கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இதுக்கு பாருங்கள், இப்போ ஆல்ரெடி இங்கே வரைஞ்சது 1, இப்போ இது 1 தான் கொடுத்துருக்கேன். என்ன நடக்குதுனாக்கா இதை விட இது டபுளாக இருக்குது பாருங்கள். ஒன்ஸ் அகேன்னு வித் என்ன பண்ணுறேன்னாக்கா ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்துட்றேன், வித் வந்து 1 கொடுக்குறேன், 1 கொடுக்குறேன். இப்போ ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். இது 1 mm வரைஞ்சது வித்து. இதே ஹாஃப் வித் ஹெச் கொடுத்துட்டு 1 கொடுக்குறேன். ஸோ இது அப்படியே இதில் என்ன இருக்குது, டபுள் மடங்காக இருக்குது. சரிங்களா? இது ஒரு சைஸு, இது ஒரு சைஸ். ஸோ என்ன நடக்கும்னாக்கா உங்களுக்கு அதை அப்படியே டபுளாக எடுத்துக்குவாங்க ஹாஃப் வித்துன்னா. ஸோ ரெண்டும் மோரலாக சேம் தான். நீங்கள் ஏதாவது ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும், உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் அகேன் பி லைன். இதில் வேறு என்ன இருக்குது, அவ்வளோதான். அடுத்து லென்த்தன். பி லைன் இப்போ ஆல்ரெடி வித் கொடுத்ததுனால அந்த வித்தை வந்து நம்ம 0 பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு 0 பண்ணிட்டு ட்ரா பண்ணுறேன். இப்போ நார்மலாக ட்ரா பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஒரு ஆங்கிளில் இப்படி போகணும். இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணிட்டேனாக்கா இது என்ன டேரக்ஷன் எனக்கு தெரியாது, எவ்வளோ டிகிரின்னு தெரியாது. ஆனால் இது லாஸ்ட்டாக வரைஞ்ச லைனை வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த லென்த்ன்ற ஆப்ஷன். எல் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஸ்பெசிஃபிக் த லென்த் ஆஃப் லைன் கேட்குது. நான் ஒரு 25 கொடுக்குறேன் பாருங்கள். எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சிங்களா? சும்மா 1 செகண்ட் எல் கொடுக்குறேன், ஒரு 10 mm கொடுக்குறேன். எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சா? இப்போ எஸ்கேப் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி பாருங்கள். இதே டைரெக்ஷனில் என்ன எடுக்குனாக்கா ஃபஸ்ட்டு ஒரு 25 இன்க்ரீஸ் பண்ணேன், அப்புறம் ஒரு 10 இன்க்ரீஸ் பண்ணேன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட லைன் வரைகிறது தான். ஆட் கொடுத்து ஆங்கிள் கொடுத்து டிஸ்டன்ஸ் கொடுக்குற மாதிரி. டைரக்ஷன் எனக்கு தெரியாது, அதே டைரக்ஷனில் எனக்கு டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் லென்த்தன். ஸோ இவ்வளோ தான் பி லைனு. பி லைன் வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ரெகுலர் ட்ராயிங் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ட்ராயிங் வரைஞ்சிட்டு இருக்கும்போது பாதியில் ஒரு கட் இருக்கும், எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ட்ரிம் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். எப்போ தேவையோ அங்கே மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அது குரூப் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பி லைனை வரைஞ்சதுக்கப்புறமேலு
இந்த ஃபில்லட் சாம்பரில் இருக்கிறத யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ 25 கொடுக்குறேன், 25 25 25. இப்போ ஃபில்லட்டில் வந்து இந்த பாலிலைன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை நம்ம பார்க்காம இருந்திருப்போம். இப்போ பாருங்கள், இப்போ ரேடியஸ் ஆர் கொடுக்குறேன், ரேடியஸ் வந்து ஒரு 2 mm கொடுத்துட்றேன். இப்போ நார்மல் பாருங்கள், ஒவ்வொருத்தரையும் வரைகிற மாதிரி இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ Pline கமாண்ட் கொடுத்துட்டு நான் வரைகிறேன். நான் பாரு, இது Pline வரைஞ்சது, லைனில் வரைஞ்சது. ஃபில்லட்டு பாலிலைன் கொடுத்து கிளிக் பண்ணுற பாருங்க. ஒரே ஸ்ட்ரெச்சில் என்னாச்சு, உங்களுக்கு எல்லா கார்னர்ஸுமே உங்களுக்கு வரைஞ்சிரும். எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு போர்ஷன் 2 போர்ஷன் வேணால் நம்ம மேனுவலாக தான் பண்ணி ஆகணும். எனக்கு அந்த லைனோட ஃபுல் கண்டினியூட்டி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே எல்லா கார்னர்ஸுமே எனக்கு வந்து கர்வ் வேணும், அந்த ஸ்பெசிஃபிக் சேம் ரேடியஸில் வேணும்னா பாலிலைன் யூஸ் பண்ணிக்கலாம். இதே தான் சாம்பரையும் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க.